எனக்கு கல்யாணம் புதுசில் என் ஒய்ஃபை நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தெரியும்னு ஏமாத்தினேன். எப்படின்னா என் ஒய்ஃபு கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக் நல்லா தெரியும். ஸோ எந்த பாட்டாக இருந்தாலும் ராகம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஓகே, இது என்ன சஹானா, இது வந்து அபேரி அப்படிவா டக்குன்னு சொல்லுவா. அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு என்ன சார் இது என்ன பெரியது, எனக்கு எல்லா ராகமும் தெரியும் அப்படின்னா. நிஜமாவா அப்படின்னா, ஆமாம்மா எல்லா சாங்கும் எனக்கு எல்லா ராகமும் தெரியும் அப்படின்னா. இவன் அதோடு இல்லாமல் போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டான். ஒரு நாளைக்கு எதேர்ச்சியாக தீபாவளி போது போயிருக்கேன். அவங்க அப்பா வாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நரசிம்மாச்சாரியில் ஒரு ஃப்ரெண்டு, நல்ல உங்களை மாதிரி 6 அடி ஒசரம் நல்ல கூட்ட காதெல்லாம் புசுன்னு முடி, அப்படி வந்து ராட்சச மாதிரி உட்காந்துறேன் ஏற்ற மாதிரி. நான் அவருக்கு ஏற்ற மாதிரி உட்காந்தேன். என்னோடய மாப்பிள்ளை கர்நாடிக் மியூசிக்கில் ஜீனியஸ் கிங்கு அப்படின்னார். என்கிட்ட சொன்னார், இவர் தெரியல நரசிம்மாச்சாரி, இவர் வந்து மியூசிக்காலஜிஸ்ட், இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது கர்நாடிக்கில் அப்படின்னார். ஐயோ வசமாக மாட்டினோம் நம்ம அவனை. அப்போ அங்கே டேப் ரெக்கார்டில் எம்எஸ் சுப்புலட்சுமியோட ரெக்கார்டிங் போயிருந்தது. எல்பி ரெக்கார்டிங் சொல்லுவாங்க தெரியுமா. அப்போ 83 ரவுண்டாக சுத்தம் அந்த இது அப்படி நீடல் ஜங் ஜிங் மேலே கீழே போ அது ஓடிந்து. எனக்கு அதோட அட்டை இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு சாங் போயிட்டு வந்து என்னை பார்த்தார், இது என்ன ராகம், மியூசிக் தெரியும் நீங்களே, இது என்ன ராகம் சொல்லுங்க, நம்ம இது அப்படின்னா. எது சொல்லுங்கள், எது சொல்லுங்கன்னு. அது அந்த இது சார் அப்படின்னா. சொல்லுங்கள் சார், என்ன ராகம் சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் வம்பா போச்சு பார்த்தேன். இங்கே அந்த அட்டை இருந்தது, அதில் இருந்தது. அது அப்படி பார்த்து சஹானா அப்படின்னா. ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னா. சூப்பர் உங்கள் மாமனா சொன்னது ரொம்ப கேட்கலையா? பர்ஃபெக்ட். எனக்கு பதில் சொல்கிறது எப்படி கீழே பார்க்குறீங்க? அதை கேட்கல.